என்ன ஓகேவா? என்ன ஓகே? சுத்த மட்டமான பொம்பளை இருப்பா போல இருக்கு. பின்ன இந்த தொழிலுக்கு கற்பு கரைச்சி கண்ணகியா வருவா? அட நீங்க ஒண்ணு மாமா, சட்டை கட்டுறா வேட்டை கட்டுறா. அட சட்டை வேட்டி கட்டாம வேற எதை கட்டுவாங்க? யோ அதெல்லாம் கழட்டினா தான் கூச்சம் போகும். அது இல்ல மாமா, அதுக்கு கூப்பிடுறா. அதுக்கு கூப்பிடலாம். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா மாப்ள அதெல்லாம் பண்ணாதான் கூச்சம் போகும். அட நான் என்ன அவ்வளவு விவரம் தெரியாது வாங்க மாட்டேனா? இதெல்லாம் கல்யாணத்தோட பொண்டாட்டிக்கிட்ட வச்சுக்கிற விஷயம். இந்த கூச்சம் கிச்சம் எனக்கு போக வேண்டாம். அம்மா தாயே நீங்களே பாத்துக்குங்க. ஹாய், நெக்ஸ்ட் மீட் அகைன். அண்ணே என்னடா? எனக்காவது கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கண்ணே. என்னத்துக்குடா? என் கடைசி காலத்தை இங்கே ஓட்டிக்கிறேன். எப்படா ஓட்ட போற? 10 பாத்திரம் எச்சாவது. This man, you are like it? ரிஜெக்ட். என்னண்ணே ரிஜெக்டா? பூவாத்தா, ஐயோ அம்மாடி, என்ன விட்டுட்டு எப்படிமா நீ போயிட்ட? அவசரப்பட்டுட்டியே கண்ணே. ஐயோ தாயி, ஐயோ அம்மாடி, ஐயோ நான் வளர்த்த மகளே. ஐயோ பூவாத்தா, தம்பி உன் தங்கச்சி போயிட்டாப்பா. என்னமா சொல்றீங்க? தம்பி சூதுவாது தெரியாத என் பேத்தி பூவாத்தா அந்த காளிங்க நான் ஆளை நம்பி மோசம் போயிட்டாப்பா. நான் என்னத்த சொல்லுவேன்? அந்த பாவி பையன் நாகராசன் பூவாத்தா வயிற்றுல குழந்தைய கொடுத்துட்டு இன்னைக்கு வேறொருத்திக்கு தாலி கட்ட போறான்பா. என் பேத்தி அவன் காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டதுக்கு எட்டி உழைஞ்சிட்டான். அந்த அவமானம் தாங்க முடியாம உன் தங்கச்சி அரளி விதைய அரைச்சு குடிச்சு செத்து போயிட்டாப்பா. என்ன விட்டுட்டு போக உனக்கு எப்படிமா மனது வந்து? பொண்ணே நம்பி இருந்த அப்பாவை பொண்ணு வயிற்றுல ஒரு குழந்தைய கொடுத்துட்டு இன்னொருத்தைக்கு தாலி கட்ட பாக்குறியா? ஒண்ணு என்னடா பொண்ணு தூட்டு கல்யாண வீட்டுல கலடா பண்ற? இது காலைங்களாய் சம்பந்தப்பட்ட கல்யாணம், அது தெரிஞ்சுக்கோ. எவன் வீட்டு கல்யாணம் பண்ணா எனக்கு என்னடா? இந்த பூவத்தாவுக்கு ஏற்பட்ட கலகத்தை சுத்தப்படுத்தாம இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். சும்மா நிறுத்தா. என்னமோ கூட பிறந்த அண்ணன் மாதிரி ஒரிஞ்சு கட்டிட்டு பேசுற. இவளே ஒரு அனாதை, இந்த நாய்க்கு சப்போர்ட் பண்ணது நீ யாரா? யார பாத்திர அனாதைன்னு சொன்ன? இவன் என் தங்கச்சிடா பொறம்போக்கு நாயே. என்ன கையா இப்ப என்ன பண்ணுங்க? இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்ற. என்ன பண்ணுவ? இந்த கல்யாண வீடு கருமாதி வீடா மாறிட்டுடா. என்ன மிரட்டுறியா? இது காளிங்கராய் கோட்டை. அந்த கோட்டையை உடைக்கிறதாண்டா இந்த கட்டபொம்மோட வேட்டை. போடா நீ கட்டா தாலிய. இந்த மண்ணுல பிறந்த ஒவ்வொரு பொண்ணும் தான் சுடுகாடு போற வரைக்கும் சுத்தமானவளா உத்தமையா இருக்கணும் தான் ஆசைப்படுவான். உன்னே நம்பி ஏமாந்து இப்ப பணமா கிடக்கால பூவாத்தா. அவ வயிற்ற சுமக்கிறது உன் குழந்தைதான்னு இந்த ஊர் நம்பணும். என் தங்கச்சி சுடுகாடு போகும்போது சுமங்கல தாண்ட போகணும். கட்டா தாலிய.
கட்ட வச்சு தலைக்கு மொட்டை அடிச்சு அசிங்கப்படுத்திருக்கான். இந்த அவமானம் நாகராஜுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் சேர்த்துதான். நமக்கு வர்ற வருமானத்தை ஒரு வாரம் கழிச்சு வேணாலும் கணக்கு பாத்துக்கலாம். ஆனா அவமானத்தை அன்னைக்கே கணக்கு தீர்த்துக்கணும். ஏன் நாகராஜ், என்ன நான் சொல்றது? ஆமாங்கய்யா. நாகராஜ், ஒரு பொம்பளைக்கு தாலி கட்டுறவன் தான்டா புருஷனா இருக்கணும். ஆனா ஒரு பணத்துக்கு தாலி கட்டுறவன் போன மாத்தாண்டா இருக்கணும். ஏன்பா நாகராஜ சுட்டீங்க? இவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பாக்குற ஜனங்கள்லாம் காளிங்கராயனோட ஆளுக்கு வந்த நிலைமைய பாத்தியான்னு கேலி பேசுவாங்க. அது எனக்கு தேவையா? இப்படி கமக்குன்னு இருக்கிறியே. அதுக்குதான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன், வருவேன். ட்ரைனிங்கா? பட்டா நிலத்தை சும்மா போட்டுட்டு புறம்போக்கு நிலத்துல போய் ட்ரைனிங் எடுக்கிறியா? இத பாரு மாப்ள, இந்த விஷயத்துக்குலாம் ட்ரைனிங் ஒண்ணு தேவையில்லை. ஸ்ட்ரைட்டா லைசென்ஸ் தான், ஹைவேல ரன்னிங் தான். எனக்கு எல்லாம் தெரியும், நீ போய் வேலையை பாரு. இதோ வர்ற. இந்த முதுகு தேய்க்கிற வேலை என்கிட்ட வச்சுக்காத, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. ஏன் இப்படி பயப்படுற? பொம்பளை கையால முதுகு தேய்ச்சி விட்டா சூடு தானா இறங்கும். இறங்கும், போ போ. ஏயா சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இப்ப விளையாடுறியா? இரு உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். பாத்து போ, முதல்ல எல்லாம் கடிச்சிட போகுது. கடிச்சு கொடுக்குறோம். விஷம் ஏறதுக்கு முன்னாடி உறிஞ்சி எடியா. நான் வந்து எப்படி? ஐயோ, ஆபத்துக்கு பாவம் இல்ல, உறிஞ்சி எடியா. ராஜப்பா, ஏன்டா அவளை அடிக்கிற? ஊர் உலகத்துல யாரும் செய்யாதே என் பொண்ணு செஞ்சுட்டா. அடே, ஆடி மாசம்னா காத்து, மார்கழி மாசம்னா பனி, வயசு பொண்ணா காதல். அந்தந்த காலகட்டத்துக்கு அதை நடக்கத்தாண்டா செய்ய. அதை நல்லபடியா முடிச்சு வைக்க வேண்டிய பெத்தவங்க கடமை. என்ன நான் சொல்றது? அட நீயா மாலற? டேய், இது வரைக்கும் என் பொண்ணு ஆசைப்பட்டு எதுவுமே கேட்டதில்லை. முத ஆசைப்பட்டிருக்கா. அதுல கல்ல தூக்கி போடுற. நீ அழாதம்மா. நீ விரும்பின கட்ட பொம்மனுக்கே உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிற. இவன் கிடக்குறான். போமா போ. என்ன பண்ணீங்க? கட்டபொம்மன் கருமாதி நடத்த சொல்லிட்டு இப்ப தங்கச்சிக்கிட்ட அவன் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நடக்க போறது கட்டபொம்மன் கருமாதியா இல்ல தங்கச்சியோட கல்யாணமா? ரெண்டு நடக்கு. அவனுக்கு கருமாதி, என் பொண்ணுக்கு கல்யாணம். ராஜப்பா, நம்ம பிரியாவை பத்தி உனக்கு தெரியாதுடா. அவ வளர்க்கிற சாதாரண ஒரு கிளி செத்துட்டாலே துடிதுடிச்சு போயிருவாடா. அப்பேற்பட்டவ தன் காதல செத்துட்டான்னா சும்மாவா இருப்பா? தூக்கு போட்டுக்குவாடா. என்னப்பா சொல்றீங்க? முதல்ல பிரியாவை நம்ம எம்பி பையனை கல்யாணத்தை பண்ணி வைப்போம். அதுக்கப்புறம் கட்டபொம்மன் கதையை முடிப்போம். என்ன நான் சொல்றது? புரிஞ்சுக்கிட்டா சரி. நாளைக்கு எம்பி பையனுக்கும் நம்ம பிரியாவுக்கும் கல்யாணம் நடக்க போறது இந்த மண்டபத்துல தான். இங்க 100 போலீஸ் இருப்பாங்க. இந்த மண்டபத்தை சுத்தி நிறைய போலீஸ் நிக்க. இது பிரியா ரூம். இந்த வழியா தான் நம்ம உள்ள நுழையிறோம். இத பார் பழனி, இந்த கல்யாண மண்டபத்துக்குள்ள எப்படி போறது? பிரியா கல்யாணத்தை எப்படி தடுத்து நிறுத்துறது? அதுக்கு ஒரு வழி சொல்லு. அதான்ப்பா தெரியல. பின்ன கிளிக்கிறதுக்கா மேப்? இது பெரிய மெக்கனாஸ் கோல்டு. புதையில போயிட்டா இவர் தங்க எடுப்பாரு. இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது. கையில ஒரு உருட்டு கட்டி எடுக்கிறேன். கல்யாண மண்டபத்துக்குள்ள பூந்து 4 பேரை 4 சாத்து சாத்துறேன். பிரியா கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து கோயில வச்சு தாலி கட்டுறேன். அவ்வளவுதான். அங்க நிக்கிற போலீஸ் விளக்கெண்ணெய் தடவிட்டு சும்மா நிப்பாங்க. எல்லாம் மிஷின் கண்ணு படபடபடன்னு போட்டாங்கன்னா எல்லாம் பொட்டுன்னு போயிடுவோம். இந்த மண்டபத்துக்குள்ள போறதுக்கு என்ன வழி? பிரியா காலத்துல எப்படி தாலி கட்டுறது? அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. கட்டபொம்மு, நாளைக்கு காளிங்கராயன் புக் பண்ண இதே கல்யாண மண்டபத்துல அவன் போட்ட மணவரையில அவன் மக பிரியாவுக்கும் உனக்கும் அதே முகூர்த்தத்துல கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். அது எப்படி மாமா முடியும்? ஐடியாவை என்கிட்ட கேளு. வாங்க வாங்க.
வாங்க வாங்க வாங்க. நிறுத்துங்க, அம்பாசிடர் காரை நிறுத்துங்க, அம்பாசிடர் காரை நிறுத்துங்க, அம்பாசிடர் காரை நிறுத்துங்க, நிறுத்துங்க, நிறுத்துங்க. சுவாமி யார் நீரு ஏன் காரை நிப்பாட்டு நீரு? சாரி மாமா, இது சாரி மாமா, காளிங்கராயத்து கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கோம், பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம். மண்டபம் வரைக்கும் கொஞ்சம் லிஃப்ட் பண்ணேன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஐயோ நாங்க கூட அந்த கல்யாணத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். நம்ம மனுஷாலா போயிட்டு இந்த சின்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டோம். காரே முது மாதிரி தான் ஏறும். தேங்க்யூ. சேத்த பொறுங்கோ, மாமி வந்திருக்கா. ஓஹோ மாமி ஆச்சு வந்திருக்கீரா? மாமி எங்க? அது அவ எப்போ சுடிதார் போடுறது வழக்கம். கல்யாணத்துக்கு போறச்ச மடிசார் கட்டணும்னு ஆசைப்பட்டா. சரி கட்டிக்கோடின்னு சொன்னேன். அவ சரியா சொருவுல சொருவின்னு இருக்கா மரத்துக்கு பின்னாடி நின்னு. பட்டு ரெடியோ? வந்துட்டேன். மாமா காத்துட்டு இருக்கா, வந்து ஏறடி. என்ன இப்படி படுத்துரு? உடவு சொல்றதுன்னு போயிருந்தேன், அதுக்குள்ள அவசரம். இவதான் என் ஆத்துக்காரி பட்டு. இவ தோப்புறார் பெரிய பயில்வான். இடிச்ச இடியிலே தெரியறது. நீங்க பையனாத்துக்காரா பொண்ணாத்துக்காரா? என்ன அப்படி கேட்டு? நான் பொண்ணாத்துக்காரன். கல்யாண பொண்ணு என் ஒய்ஃபுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. இந்த மாமியை பாக்குறச்சே நேக்கும் க்ளோஸா பழகணும் போல தோணுதுல. ஐயோ நிறைய சுவாமி அழுத்துக்கிறீர். பழக க்ளோஸா பழக, எனக்கு ஆட்சேபனே இல்ல. நன்னா பழகு. அடி பட்டு நோக்கு பை சான்ஸ். பழகுங்கோ பழகுங்கோ. கார்ல ஏறுங்கோ ஏறுங்கோ. நீங்க துறங்கோ துறங்கோ. வாங்கோ வாங்கோ. போங்கோ ஏறுங்கோ ஏறுங்கோ. வெக்கப்பட்டு இருக்காத சுவாமி. எம்பி வர நேரமாச்சு, யாராவது சந்தேகப்படுறாம இருந்தா உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. எஸ் சார். என்னப்பா செக்யூரிட்டிலாம் கரெக்டா இருக்கா? இருக்கு சார். நாலா பக்கம் ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன புரியுதா? பி அலர்ட், போட்டோ விட்டுறாதீங்க. நீங்க உள்ள போங்க சார். நீங்க ரவுண்ட்ஸ்ல இருங்கய்யா. எல்லாம் கரெக்டா ஆக்டிவா இருக்கணும். ஏதாவது தப்பு நடந்துச்சு ஐ வில் டேக் சிவியர் ஆக்ஷன். பட்டு குயிக்கா வாடி. வந்துட்டேன் வந்துடுறேன். போலீஸ்லாம் நிறைய இருக்கா? மாட்டினா கஞ்சி கஞ்சி ஆகிடுவோம். இருங்கோ வந்துட்டோம். நம்ம மாத்து கல்யாணம் வாடி. எக்ஸ்கியூஸ் மீ. நான் இல்ல ஒரு மாட்டிட்டோம். கஞ்சி கஞ்சிதான். இந்த கட்சி உங்களுதுங்களா? ஏன்பா இது என்ன ரத்ன கம்பளமா பின்னாலேயே துரத்திட்டே வர்றியா? வாங்கிக்கோடி. என்னது? சரி வாங்க மாமே. மாப்பிள அப்பா எம்பியை காணோம். வாங்க வாங்க. நமஸ்காரம். நீங்க யாரு? என்ன இப்படி கேட்டுட்டே? நாங்க மாப்பிள்ளை வீடாக்கும். என்ன என்ன நோண்ணா? என்ன எடுத்து சொல்லுங்க. என்ன அப்படி கேட்டு? மாப்பிள்ளையோட தோப்பனார் எம்பி எலெக்ஷன் நிக்கிறதுக்கு என்னுடைய சிவாசானாக்கும். உனக்கு தெரியுமா? சரி சாமி நீங்க போங்க. உமக்கு புரியுது, உங்க பிள்ளையான எனக்கு புரியல. சொல்லி வை. ஐயிலே நான் ஒரு ரவுடியாக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்க? வாங்க. நில்லுங்க. கார்ல ஏறச்ச பொண்ணு வீட்டுக்காரன்னு சொன்னீர், இங்க வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரன்னு சொல்றீரா? எப்படி அது? ஆமா அதுல தப்பு. எனக்கு பொண்ணு விடுதான். நேக்கு மாப்பிள்ளை வீடு தான். மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடு சேர்ந்தா தான் கல்யாணம். இது உனக்கு புரியாதா? என்ன அனாவசியமான கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கு? ஏய் இதுக்கு தாண்டி கல்யாணத்துக்கு வரைச்சு ஒரு கத்தி கொண்டு வரணும். கண்ட பையன்ல கொஸ்டின் பண்றா. எடுத்து சீவி போடுற சீவி. என்ன எங்க? எனக்கு பசி தாங்க முடியல. என்ன கொஞ்சம் சும்மா இருக்குடா. என்னடா? எவரிதிங் ஓகே. எவரிதிங் ஓகே. கொஞ்சம் நில்லும். வந்துட்டான் கொஸ்டின் பிறந்தவன். என்ன ஓய்? அபச்சாரம் ஓய். பூனால வளம் போடணும். இப்படி இடம் போட்டு இருக்கிற கிரகச்சாரம். இடம் போட்டா அமங்கலமாச்சே. சாரி ஓய். இதுக்கு தான் ஓய் கல்யாணமும் திவசம் ஒரே டேட்ல வரக்கூடாது. ரெண்டும் ஒரே டேட்ல வந்ததுனால கன்ஃபியூஸ் ஆகி மாமா இங்க வந்துட்டேன். இப்ப என்ன கெட்டு போச்சு? இந்த தோல்ல தொங்கறத இந்த தோல்ல மாட்டா தொங்காதா? கலட்டி ஆணில மாட்டினா கூட தொங்கும் ஓய். அதுக்கு இல்ல ஓய். என்ன நொய்யி நொய்யின்ற? நீ ரொம்ப பேசுற. சமய கட்டு கழிச்சிட்டு போய் கொள்ளிக்கறி எடுத்து வாயில வச்சுடுவேன். கொசப்பேட்ட கேடி மாதிரி என்ன பேசுறேன்? மாமி கல்யாணத்துக்கு மனுஷா எல்லாம் வந்திருக்கா? கல்யாணத்துக்கு மனுஷால் தான் வருவா. பின்ன அனிமல்ஸா வரும். உங்க கிட்ட பேசுறேன் ஓய். நான் அவள்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். என் ஒய்ஃபை ஜாக்கிரதையா பாத்துங்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நெல்லி கனி அப்படியே காக்கா கொத்திட்டு போயிடும். மாமிக்கு பேர் என்ன? அலமு. குழம்புன்னு வச்சிருந்தா பெசஞ்சாலும் சாப்பிட்டுக்கலாம். வாங்க